அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியை தான் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29 பயிற்சி ஆகிறார். அன்னைக்கு சனிக்கிழமை நைட்டு சுமார் 9:43 கும்பராசிலேருந்து உங்களுடைய மீன ராசிக்கு வர்றார். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி இருக்கு. இப்ப சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக வர்றார். இங்க வந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில கிட்டத்தட்ட சுமார் 26 மாதங்கள் அங்க சஞ்சாரம் பண்ற. உங்களுடைய ராசியில பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆக 3 நட்சத்திரங்கள் அங்க இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர் சஞ்சாரம் பண்றார். அப்படி பார்க்கிற போது அங்க கிட்டத்தட்ட 26 மாதங்கள் அந்த நட்சத்திரத்தின் வழியாக உங்க மீனராசிக்கு பலன் செய்ய போறார். அது மட்டுமல்ல, அங்க பூரட்டாதின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதின்னா சனி பகவான், ரேவதின்னா புத பகவான். இந்த 3 கிரகங்கள் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போறாரு. அது மட்டுமல்ல, அவர் தான் இருக்கும் ராசியிலிருந்து எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த பார்வையின் பலன்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் நாம இப்ப பார்க்கிறோம். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார். 12ஆம் இடம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விரயம். ஆக கடந்த காலங்களில் நமக்கு விரயங்கள் தான் அதிகம், செலவினங்கள் அதிகம். இந்த காலகட்டங்கள் அதையெல்லாம் மாறி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்ற. ஒரு பக்கம் அது நன்மைன்னு தான் சொல்லணும். எனக்கு 7.5 சனி இருக்கு, அதுலேயும் ஜென்ம சனியாக இருக்கு அப்படின்னு நீங்க ஒன்றும் பெருசா ஒரி பண்ணணுங்கிறது இல்லை. சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். இங்கே அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியில உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தால் கூட அவருடைய பார்வை இந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்காரு. 3ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய முயற்சி ஸ்தானம். நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சோம்பேறித்தனம் படாம சுறுசுறுப்பா செயல்படுங்க, கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. 3ஆம் இடம் அது மட்டுமல்ல, எண்ணம். உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவல்ல பிராண்டானா இருக்கணும். லைஃப்ல உங்களுடைய ஆம்பிஷன், அதாவது உங்களுடைய நோக்கம் என்ன, அது மட்டுமல்ல லைஃப்ல உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்றது அப்படிங்கிற ஒரு பிளானிங், லைஃப்ல பிளானிங் 3ஆம் இடம். அந்த பிளானிங்கை தான் இவர் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆக இது மாதிரியான பிளானிங்கை நீங்க பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சனினாலே சோம்பேறின்னு அர்த்தம். எவ்வளவுக்கோ நீங்க லைஃப்ல ஆக்டிவா இருக்கீங்களோ, எவ்வளவுக்கோ நீங்க சுறுசுறுப்பா இருக்கீங்களோ, அவ்வளவுக்களோ இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க வாழ்க்கையில உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. லைஃப்ல நீங்க என்னவாக ஆகும்னு நினைக்கிறீங்க அது அத்தனையும் நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலத்துல நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, நிறைய உங்களை டெவலப் பண்ணுவீங்க, நிறைய அப்டேட் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது உங்களுக்கு அதிகமா இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். அது மட்டுமல்ல, அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க. அந்த டிராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாக இருக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை இருக்கோ, போராட்டங்கள் இருக்கோ, மனக்குழப்பங்கள் இருக்கோ, நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ, அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, யாராவது உதவி பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, இறைவன் தோன்றா துணியாக இருந்த பொழுது தெய்வம் மனித ரூபியான ஏதோ ஒரு ரூபத்துல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க. அது மீன ராசியில பிறந்த உங்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்க ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டுல வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைன்ல பண்ணக்கூடிய பிசினஸ், குறிப்பா சனி நாளை பிளாட்ஃபார்ம் பிசினஸ் யாரெல்லாம் பண்றீங்களோ உங்க பிசினஸ் பெரிய லெவல்ல டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு
நல்லா இருக்கு. உங்களுடைய பிஸ்னஸை நீங்க பெரிய லெவல்ல எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. நீங்க தேவையில்லாம மற்றவங்கள்ட்ட டவுட் கேட்குறீங்க, இல்லை மற்றவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டீங்கனாலே நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்க மீன ராசியில பிறந்தவங்க செய்யுங்க. உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுடைய 3ஆம் இடம் உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணமும் மனசு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நீங்க செயல்படுங்க. கண்டிப்பா இந்த சனி பயிற்சி வாழ்க்கையில் உங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க பெரிய லெவல்ல கமிஷன் தொழில் பண்றீங்க, புரோக்கரேஜ் பண்றீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்றீங்க, ஏதாவது கன்சல்டன்சி தொழில் பண்றீங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றீங்க, டிரான்ஸ்போர்ட் லைன்ல இருக்கிறீங்க, ஏதாவது மீடியா மார்க்கெட்டிங் லைன்ல இருக்க அத்தனை பேருக்கும் இந்த துறைகள் நல்லா இருக்கு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் பிசினஸ். ஸோ யாரெல்லாம் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றீங்களோ அதுவும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைச்சீங்க, இடம் மாறணும்னு நினைச்சீங்க, ஊர் மாறணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா உங்களுடைய சொத்துக்கள் விற்கல, ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்கு, சேலாகாம இருக்குங்கிறவங்களுக்கு விற்கும். சொத்துக்கள் பாகப்பிரிவினை யாருக்கெல்லாம் ஆகாம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாகப்பிரிவினை ஆகும். இது அத்தனையும் இந்த காலகட்டங்கள்ல நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த மீன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்க ரொம்ப நாளா உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்தால் திருமணம் நடக்கும். திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் ரொம்ப நாளா நான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதற்கான சோர்சஸ் இருக்கான்னா இந்த சனி பயிற்சி முழுவதுமே நீங்க பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏற்கனவே நான் பிசினஸ் பண்றேன், எப்படி இருக்குன்னா உங்களுடைய பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சொந்தமா பண்ணாலும் சரி அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே பரவாயில்லாம இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடா இருப்பார். இருந்தாலும் 2 பேருமே நல்ல ஒரு தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நான் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு தொழில் முனைவோரா வரணும்னு ஆசைப்படுறேன். யாரெல்லாம் பெரிய லெவல்ல என்டர்பிரனரா வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், கவர்மெண்ட் ஹெல்ப் கிடைக்கும். இது அத்தனையும் நடக்கும். சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். செல்வம், செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சொசைட்டில உங்களுக்கான அந்தஸ்து கூடும். இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்தரா உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. மீன ராசியில பிறந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு. பட் வேலையில நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். வேலையில எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் எது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் உண்டு. ஸோ இன்சென்டிவ் எது பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். ஜாபை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். சனினாலே ஏஜ்னு அர்த்தம். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு இனிமேல் வேலைக்கான வாய்ப்புக்கு இல்லையே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பா இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ரெகக்னைஸ் கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஜாப்ல நீங்க கவர்மெண்டா இருக்கலாம், பிரைவேட் செக்டாரா இருக்கலாம், எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்றவங்களாக இருக்கலாம், ஒரு ஃபீட்டர் கன்சல்ல இருக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபஷன்ல உங்களுடைய கரியர்ல ஜாபை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உங்க கூட வேலை பார்க்குறாங்களோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கோஆபரேஷன் பண்ணுவாங்க. அவர்களுடைய ஹெல்ப், கைடன்ஸும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த பயிற்சியில தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம். எந்த அளவுக்கு லைஃப்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. குறிப்பா உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் போத்தார் சைடு 2மே நடக்கும். நல்ல நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைக்காக ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கணும், ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும்.
உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். ஸோ அது மட்டுமல்ல, நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றது, லாட்டரி டிக்கெட் வாங்குறது, ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதிலெல்லாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ ஹெல்த் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதுலயும் ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால எப்பயுமே தெரிஞ்சுங்க, உங்க மனசு, எண்ணம், சிந்தனை தெளிவா வச்சுங்க. செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது, அடுத்தவங்களுடைய ஐடியா கேட்கறது வேண்டாம். உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் பண்ணுங்க. ஏன்னா உங்க ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. நீங்க தான் முழுக்க முழுக்க முடிவெடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும். மற்றவங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்டர்ஃபியர் இல்லாம பாருங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த காலத்துல முக்கியம். ஸோ உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனிச்சு பாருங்க. இந்த காலத்துல உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமா பண்ணுங்க. இந்த பேச்சு முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. அது மட்டுமல்ல, இந்த காலத்துல சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய பைரவரையும், அது மட்டுமல்ல இந்த நந்தியம் பெருமானையும் பிரதானமா வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணி அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு வாங்க. மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.